அவர்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். உண்மையாகவே இந்த திருமணத்தின் பொழுது வாசிக்கின்ற பொழுது கவனிக்காத தம்பதிகள் நிறைய பேர் கவனித்து அதிலே உன்னிப்பாக சொல்கின்ற வார்த்தைகள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வரப்படுகின்றதா, பெற்றுக்கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கின்றவர்களும் நிறைய தம்பதிகள் கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தின்படி என்ன சொல்றாருன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்போ? திருமணத்தின் போது 1000 அவர்கள் படிக்கணும். இப்போ ஒன்று வேணாம், நம்ம தாமஸ் ஐயா வந்த நாள்லேருந்து எல்லா கல்யாணத்தில் பார்க்குற ஒன்று 128ஆம் சங்கீதம், இல்லைன்னா யோவான் 2ஆம் அதிகாரம், இது ரெண்டும் மாறி மாறி வாசிக்க சொல்லுவார். இல்லை ரெண்டுத்தையும் 2 பேருக்குள்ள ஆளுங்க அதிகமாகறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஒருத்தன் போட்டு கொடுத்து வாசிக்க சொல்லி இப்படி 5 வருஷம் ஓடிடுச்சு. வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாரான்னு சொல்லிட்டு நானும் கவனிச்சு பார்ப்பது உண்டு, கிடையாது. ஒன்று 128ஆம் சங்கீதம், ரெண்டாவது யோவான் 2ஆம் அதிகாரம், கானானூர் கல்யாணத்தை குறித்து சொல்லுவார். அப்போ இந்த 128ஆம் சங்கீதத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் ரொம்ப அருமையாக தெளிவாக என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கின்றாரோ அந்த ஆசீர்வாதங்களை அந்தந்த குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் கடவுள் கொடுத்து வருகின்றார். வாழ்க்கையிலே அதை சற்று சிந்தித்து பார்க்கின்றவர்களுக்கு அது உணர முடியும். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் வந்தியை சுற்றிலும் ஒளிமர கன்றுகளை போல இருப்பாங்க. பக்கத்தில் ஒன்று உட்கார வச்சுக்கிறேன் பாருங்க, அப்படி திரும்பி இல்ல எந்த ஆசீர்வாதத்துல நீங்க கம்மியா இருக்கிறீங்க அப்படி சொல்ல முடியுமா உங்களால? இதெல்லாம் நீங்க கம்மியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னவனமாக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு நல்ல உயர்வை கொடுத்து அவர் உங்களுக்கென்று சொன்ன ஆசீர்வாதங்களை இந்த 128ஆம் சங்கீதத்திலே என்னெல்லாம் சொன்னாங்களோ அன்றைக்கு அதனுடைய நடைமுறையில வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்று ஒன்றாக செய்திருக்கிறார். நான் இங்க ஜெபம் பண்ணுறதுக்கு அடிக்கடிக்கு வரப்பெல்லாம் எனக்குள்ள என்னவோ தெரியாது, உள்ள வந்தேன்னா நான் நினைக்காத வார்த்தையை ஒன்று உண்டாக்கி அதை சொல்லுன்ற மாதிரி உணர்த்துவாங்க. யாருக்கான ஞாபகம்? ரொம்ப சந்தோஷம், நினைவுல வச்சுக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சகோதரருக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதிப்பாடு இருந்தது. அதை தைரியமாய் ஜபத்திலே வெளிமுறையாக சொல்ல வேண்டிய ஒரு நேர காலங்கள் வந்தது. இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மேலும் மேலுமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எங்கேயும் போய் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் கையேந்துவது கிடையாது. உன் மனைவி உன் வீட்டர்களை கணித்தனும். இதெல்லாம் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் இந்த வசனத்தை வாசித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்து பார்க்கின்ற பொழுது ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஒன்னா இருக்கும். இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, இது எல்லாருக்கும் போய் சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு அதை வச்சு வச்சு ஜோம் பண்ணிட்டே இருப்பா. அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களை சுத்தி சாப்பிட சொல்ல எங்க வசந்த சொல்லிட்டே சாப்பிட்டு அதுதான் அதை கவனிக்கணும். நம்ம சிந்தனைக்கு கொண்டு வரணும். அதை சொல்ல வரேன் நான். இப்படிப்பட்ட உயர்வுகளை கண்டு கொள்ளுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கண்டு கொள்ளுகின்ற பொழுது, இல்லற வாழ்க்கையில இணைகின்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நடைமுறையில வாழ்க்கையில செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். 9 ஆண்டுகள் லேசான நாள் இல்லையா? ஆனாலும் நீங்க எந்த கஷ்டத்தையும் சிந்தித்து பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஜாலியா ஓடி நிக்கிறீங்க. அது யாருடைய தயவு, யாருடைய கிருபை? அதை சிந்திக்கணும் இல்லையா? அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுதான் ரொம்ப அருமையா சொல்றாரு. இதெல்லாம் காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் யாரெல்லாம், எந்த குடும்பம்லாம், எந்த மனைவி கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பட்டியலிட்டு சொல்லி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அதை முடிக்கிறார்கள். நான் கண்ட வரியில நீங்க எப்படியோ போன பேருக்கு திட்டீங்களோ தெரியல, நான் பார்த்தது வரைக்கும் நீங்க எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்ச மாதிரி தெரியல. ஆண்டவர் உங்களை அப்பொழுது இருந்தே உயர்த்தி உயர்விலே நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கின்றார்.
ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், இந்த ரொம்ப அருமையான எல்லா ஜெபம் பண்றப்பெல்லாம் ஒன்று சொல்லுவோம், சீயோனில் இருந்தவங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்தோடு கடவுள் கர்ப்பத்தின் வாசல்களை திறந்து கொடுத்து அருமையான பிள்ளைகளை உங்கள் பந்தியில் சுற்றி உட்காரும்படியான வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் இல்லையா? ஆகவே இந்த திருமண நாளில இது போதாது, இதை விட நீங்க அதிகமாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும், இதை விட நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி பகர வேண்டும், இதை விட நீங்கள் அதிகமாக ஆண்டவரை இன்னும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், இதை விட இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு பயப்படுகின்ற குடும்பமாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. அதை பெற்று மகிழ்ச்சியாய் மற்றவர்கள் பார்த்து, ஓ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இவர்களுக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வருகின்றார், தடைகளை எடுத்து போடுகின்றார், அவர் முன் செல்கின்றார் என்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த அருமையான நல்ல நாளிலே அருமையான சகோதரருக்கும் அருமை தங்கைக்கும் சொல்வது என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் நல்லது, கர்த்தருக்கு ஏற்ற குடும்பமாய் இருக்கின்றீர்கள் நல்லது. அதிலே சற்று நீங்கள் தளர்ந்து விடாதபடி, அதிலே இன்னும் அதிகமாகும்படி, இன்னும் நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்து